Hi friends, welcome to Ari and Tailoring Work. இது என்னுடைய சேனல் நேம். இந்த சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரோச்சஸ் ஒர்க்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ட் ஒர்க் நிறைய இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு வீடியோவில் ஒரு டைப் பார்க்க போகிறோம். ஏற்கனவே 3 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னுடைய வீடியோ இதுவரை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அழகான ஒரு டிசைன் ஒன்று பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்துடலாம். நார்மல் மிஷின் த்ரெட், நார்மல் நீடில், டியூப் பீட், டேப்லெட் பீட். இப்போ ஊசியை கீழேருந்து குத்தி மேலே இழுக்கும் போது அந்த டியூப் பீடை அதில் இன்செர்ட் பண்ணுங்கள். அதை கிராஸாக, நேராக இல்லை, கிராஸாக கீழ் நோக்கி அந்த டியூப் பீடை கீழ் நோக்கி இன்செர்ட் பண்ணுங்கள். பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். நூலை சின்ன சைஸாக கோர்த்துக்குங்க, அதுதான் ஈஸியாக இருக்கும். லாங்காக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போது இந்த டியூப் பீடுக்கு மிடில் ஒரு டியூப் பீட் அதை இன்செர்ட் பண்ணுங்க. இப்போ இன்செர்ட் பண்ணி இப்போ அது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஊசியை கீழே குத்தி எடுங்க. இப்போது இந்த டியூப் பீடுக்கு சென்டர் பாயிண்ட், இந்த டியூப் பீடுக்கு சென்டர் பாயிண்டில் மறுபடியும் ஒரு டியூப் பீடை இன்செர்ட் பண்ணணும். இது எல்லாமே உங்களுடைய கலரை பொறுத்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் டியூப் பீடை யூஸ் பண்ணிக்கலாம். சில்வர் கலர் இருக்குது, கோல்டு கலர் இருக்குது, சின்ன சைஸ் வேணாலும் சின்ன சைஸும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன டிசைன் வேணும், என்ன கலர் வேணும், அது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போ இதுக்கு இந்த டியூபுக்கு சென்டரில் மறுபடியும் ஒரு டியூப் பீடு கோக்கணும். எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதை இன்செர்ட் பண்ணிக்கலாம். இது பக்கத்துலேயே ஒரு சின்னதாக அந்த த்ரெட்டை கீழே இழுக்கணும். இப்போ இதுக்கு சென்டர், இந்த டியூபுக்கு சென்டராக குத்தி மேலே இழுக்கணும். இப்போ மறுபடியும் ஒரு டியூபை இன்செர்ட் பண்ணி அதை இதில் ஃபிட் பண்ணும். அப்புறம் இது ஸ்ட்ரிப்பாக நிற்கும். பாருங்கள், இது ஒரு ஒய் ஷேப்பில் இருக்குது. இப்போ என்ன பண்ணோன்னா இது ஒரு இங்கே சென்டர் பாயிண்டில் ஊசியை குத்தி இந்த டேப்லெட் பீடு, அது 2 பக்கமும் ஹோல்ஸ் இருக்கும், அதை இன்செர்ட் பண்ணணும். இன்செர்ட் பண்ணி இது கொஞ்சம் பிடிச்சிருந்தால் நீங்கள் பண்ண முடியும். அது பக்கத்துலேயே டேப்லெட் பீட் பக்கத்துலேயே ஊசியை குத்தி கீழே இழுக்கணும். இது எல்லாமே பார்க்கறதுக்கு கஷ்டமாலாம் கிடையாது, எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ட்ரை பண்ணால் நம்மளுக்கு அழகான டிசைனை நம்மளே பண்ணிக்கலாம். உங்களுடைய ப்ளவுஸுக்கெல்லாம் நீங்களே பண்ணி டிசைனாக நீங்களே போடலாம். ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாருக்கும் அது வரும். முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ நானும் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக என்ன பண்ணலான்னு நானும் புதுசாக க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை அப்லோட் பண்ண முடியும். இதுவும் டேப்லெட் பீடில் பக்கத்துலேயே குத்தி எடுக்கணும்.
நீங்கள் நிறைய இந்த சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த டிசைன் எல்லாத்துலேயும் வரும். சிம்பிளான டிசைன் தான் இது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டேப்லெட் பீட் டிசைன் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து இல்லை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது அவங்களுடைய சாய்ஸ் தான் இது. இப்போ இதை வந்து கீழே முடி போட்டு நார்மல் முடி போட்டு அதை நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.